சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மலையாளத்தில் வந்திருக்கிற உள் ஒழுக்குங்கிற படம். അമ്മച്ചിക്ക് എന്നെ വിശ്വാസമില്ലേ? ഞാൻ എൻ്റെ സ്വന്തം മോളെ പോലെയാ നിന്നെ സ്നേഹിച്ച്. അതോർത്തെങ്കിലും ഉള്ളത് പറയണം. അമ്മച്ചി ഞാൻ അയ്യോ, ഇനി എന്നെ അങ്ങനെ വിളിക്കരുത്. உள்ளொழுக்கு ஒரு தியேட்டர் ரிலீஸ் மூவி தான். ஆனால் இப்போ ரீசெண்டாக அமேசான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிற ஒரு படம். இந்த படத்தை வந்து கிறிஸ்டோ டாமி தான் இயக்கியிருக்காரு. இவருடைய முதல் திரைப்படம் இது. ஆனால் கிறிஸ்டோ டாமி முதல்ல வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி இயக்கி அது ரொம்ப பிரபலம் அடைஞ்சது. அந்த டாக்குமெண்ட்ரி வந்து கேரளாவில் கேலிக்கட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றிய ஒரு ஆவணப்படம், ஒரு கிரைம் ஆவணப்படமாக அது வந்துச்சு. சைனைடு கரி அப்படிங்கிற பேரில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு டாக்குமெண்ட்ரி இயக்கிய கிறிஸ்டோ டாமி தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. உள்ளொழுக்கு அப்படிங்கிற அந்த சொல்லாடலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவாக வந்து கேரளாவில் தண்ணியெல்லாம் வரும்போது மேலே வந்து தண்ணி அமைதியாக இருக்கும், உள்ளே வந்து அது ஓட்டம் இருந்துட்டு இருக்கும், மேலே பார்த்தா தெரியாது. அப்படி இருக்கிறதுக்கு பேர் உள்ளொழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அது வெளியே தெரியாத, அதே சமயத்தில் ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க. அதை இந்த படத்துக்கு டைட்டிலாக வச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, பொருத்தமான காரணமும் இந்த படத்துக்கு சரியா இருக்கு. இந்த படத்துடைய கதையோட சினாப்சிஸ் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் மாதிரி பார்த்தோம்னா, இந்த கதை எதை பற்றி இருக்கு அப்படின்னா, இந்திய சமூகத்தில் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் மீதான ஆணாதிக்க அல்லது சமூக பொருளாதாரத்தின் அழுத்தம் எப்படி இருக்கு, ஒரு குடும்பம் வந்து அந்த குடும்பத்து பெண்கள் மீது இந்தியாவில் நிலவுகிற சாதி சமூக ஆணாதிக்க அழுத்தங்களை எப்படி அழுத்தம் கொடுக்குது அப்படிங்கிறதை பற்றின ஒரு கதை தான். ஒரு ஒன்லைனா நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த படத்துல நிறைய பாத்திரங்கள் இருந்தாலும் கூட பிரதானமானது அப்படின்னு சொன்னா ஒரு 6 கேரக்டர் தான். அதற்கு பின்னாடி அதை சுற்றி நிறைய பாத்திரங்கள் வந்து போகுது. இந்த 6 பாத்திரங்கள்லையும் ரொம்ப பிரதானமானது அப்படிங்கிறது வந்து 2 பாத்திரங்கள் தான். அஞ்சு அப்படிங்கிற மருமகளும் லீலாமா அப்படிங்கிற மாமியாரையும் மையம் கொண்டு தான் அந்த கதை முழுவதும் நகருது. லீலாமாவாக ஊர்வசி நடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது, வாழ்ந்திருக்கிறார். அஞ்சுவாக வழக்கம் போல பார்வதி திருவோத்தும் மிக சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார். இனி இதோட கதைக்கு வந்தோம்னா, படம் ஆரம்பிக்கும் போதே முதல் காட்சியிலேயே நாயகி வந்து ஒரு துணிக்கடையில் சேல்ஸ் கேலாக வேலை செய்கிறார். அங்கே ஒருத்தர் வராரு. அவர் வந்து ஆடை எடுத்து காமிக்க சொல்கிறார், ஒரு சாரி எடுத்து காமிக்க சொல்கிறாரு. அந்த காட்சியினூடாக அது அவன் நாயகியுடைய காதலங்கிறதும் அவன் ஒரு வேலை இல்லாமல் இருக்கான் அப்படிங்கிறதையும் அந்த காட்சிகளில் புரியுது. சீக்கிரம் வேலை ஏற்பாடு பண்ண, நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பேசுகிறதுல இவர் நாயகி கிறிஸ்துவராகவும் பையன் ஹிந்துவாகவும் நமக்கு புரிபடுது. கட் பண்ணா அடுத்த காட்சியிலேயே பார்வதிக்கு கல்யாணம் நடந்துருது. நாயகி பாத்திரத்துக்கு கல்யாணம் நடந்துருது. இந்த கல்யாண விஷயம் இதெல்லாம் டக்கு டக்குன்னு போயிடுது, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிடுது. இன்னும் சில காட்சிகள்லேயே நாயகியுடைய அந்த புதிய கணவர் வந்து நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார் அப்படிங்கிறது தான் காட்சி வருது. அந்த சூழலில் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாரு. வெளியே புறநிலை யதார்த்தம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு பெரும் மழை பெய்து வெள்ளக்காடாக அந்த ஊர் வந்து மாறி இருக்கு, பெரும் வெள்ளத்துக்கு நடுவில் அந்த வீடு இருக்கு அப்படிங்கிறது காட்சிகள்லையும் மிக பிரமாதமாக காட்டப்பட்டிருக்கு. நோய்வாய்ப்பட்டிருக்கிற கணவனுக்கான மருத்துவ உதவிகள் செய்யறதுல, அவங்களுக்கான எல்லா உதவிகளையும் செய்யறதுல நாயகியுடைய மன வலி உடல் வலியை வந்து படத்துல அங்கங்கே காட்சியாக காட்டப்படுது. ஊர்வசியும் அப்பப்போ வந்து உதவிக்கு நிற்கிறாங்க, 2 பேரும் உரையாடிக்கிறாங்க. தூக்கம் இல்லாத இரவுகளாக அது கழியுதுங்கிறத அவங்க 2 பேர்த்தோடைய உரையாடல்கள்ல தெரியுது. இந்த சூழல்ல மருந்து வாங்குவதற்காக, கணவனுக்கு மருந்து வாங்குவதற்காக நாயகி வந்து அடிக்கடி வெளியே வந்து போக வேண்டிய விஷயம் வருது. இந்த அஞ்சு பாத்திரம் வந்து வெளியே வந்துட்டு போக வேண்டிய சூழல் வருது. அப்படி வந்து போற இடைவெளியில ஏற்கனவே இருந்த காதலனோடு மீண்டும் தொடர்புல இருக்காங்க. அவங்களுக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுருது. இந்த முன்னாள் காதலனால நாயகியா இருக்கக்கூடிய அஞ்சு கர்ப்பமாயிடுறாங்க. அஞ்சு கர்ப்பமா இருக்கிறது மாமியாருக்கு தெரிய வருது. மாமியார் வந்து தனக்கான பேர குழந்தை தான் அங்கே உருவாயிருக்கு, கருவாயிருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சூழலில் நாயகன் வந்து ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. ஒரு தவறி விழுந்து ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. மிக இக்கட்டான ஒரு டியூமர் இருக்கு அவருக்கு. அதனால வந்து இக்கட்டான சூழ்நிலையில் ஐசியூவில் இருக்கார். இப்போ பதட்டம், பார்வதிக்கு ஒரு பதட்டம். ஏன்னா இப்போ கணவன் கண்மிழித்துட்டார், எல்லா உண்மையும் வெளியே வந்துருங்கிற ஒரு பதட்டமான சுச்சுவேஷன்ல காட்சி நகர்ந்துட்டு இருக்கு. நாயகியுடைய கணவன் இறந்துடுறார். இந்த உண்மை வந்து அப்போதைக்கு மௌனமாகப்படுகிறது. அப்புறமா ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய குடும்ப விஷயங்களை எல்லாம் பெருமைகளாக திரும்ப திரும்ப சொல்ற மாமியார்கிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் உண்மையை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நாயகிக்கு அஞ்சுக்கு வருது. ஏன் வருது அப்படின்னா, அஞ்சு பெண் பேரில் சேவ் பண்ணி வச்சிருக்கிற மொபைலை ஒரு சூழலில் மாமியார் வந்து அட்டன் பண்ண வேண்டிய சூழல் வருது. எதிர்குரல் வந்து ஆண் குரலாக இருக்கும். அவங்களுக்கு அந்த சந்தேகம் வருது. இருவரும் பேசிக்கிறாங்க. இந்த உண்மையை அஞ்சு அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க. இந்த குழந்தை யாருடையதுங்கிற உண்மையை சொல்லிடுறாங்க.
இப்போது இந்த இருவருக்குள்ள இருக்கிற முரண் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் காட்சியில் ரொம்ப குழப்பமாக விரியுது. ஒரு பரபரத்தையும் பதட்டத்தையும் சினிமா கொடுக்குது. இந்த சூழலில் வெளியே முழுக்க வெள்ளக்காடாக ஊர் மாறி இருக்கிறனால, மழையும் நிற்காதனால ஹாஸ்பிட்டலில் இந்த பாடியை ஃப்ரீசர் பாக்ஸில் பாதுகாத்து வச்சுருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த காதலன்கிட்டையும் பார்வதி உண்மையை சொல்கிறாங்க. நம்ம சீக்கிரம் சேர்ந்து வாழணும், நீ உன்னுடைய வேலைகளையெல்லாம் உறுதிப்படுத்தி உத்தரவாதப்படுத்து, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் அதற்கான முழுமையான முயற்சி இல்லாமையே ஒரு பொடுபோக்காக அவன் பேசிட்டும் அந்த விஷயங்களும் அப்படி நகர்ந்துட்டுருக்கு. இப்போது இறுதி சடங்குக்கான ஒரு டைம் வருது. நாயகி பார்வதியுடைய அப்பா கேட்குறார், வேற ஏரியாவில் மாற்றிடலன்னா இங்கெல்லாம் தண்ணியாக இருக்குது, செமித்தேரின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கல்லறை தோட்டம்ங்கிறதுல ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, நம்ம வேறு இடத்துல மாற்றிக்கலாம் அப்படிங்கும்போது, இல்லை நான் எந்த மாதிரியான குடும்ப பின்னணி கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துடைய எப்பவும் போல் மருமகள்கிட்ட பேசுகிற மாதிரியே அவங்ககிட்டையும் பேசுகிறாங்க. நாங்கள் எங்கள் பாரம்பரியம் ரொம்ப பெருசானது, நாங்கள் எங்கள் கல்லறை தோட்டத்தில் தான் அடக்குவோம் அப்படின்லாம் அவங்க பேசுகிறாங்க. அது மறுபடியும் நாட்களை இழுக்குது. ஆனால் ரொம்ப நாள் பாடி வச்சுக்க முடியாதுன்னு பேசிக்கிறாங்க. இந்த சூழலில் நாயகியோடைய அம்மா அப்பாவுக்கும் இந்த உண்மை தெரிய வருது. இப்படி ஒரு கர்ப்பமாக இருக்கிறதும், இந்த குழந்தைக்கு காரணம், இந்த குழந்தைக்கு தகப்பனாக இருக்கிறதும் தன்னுடைய முன்னாள் காதலன் தான், அவளுடைய முன்னாள் காதலன் தான்ங்கிற உண்மை தெரிய வருது. குடும்பத்துக்குள்ள இது ஒரு பெரிய பூகம்பமாக வெடிக்குது. அஞ்சுவா நடிக்கிற அந்த பார்வதியுடைய பாத்திரம் ஒரு குற்ற உணர்வுக்கும் ஆளாகிறாங்க. என்னன்னா, இவங்க திரும்ப திரும்ப பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு குற்ற உணர்வுக்கு ஆளாகிறாங்க. ஆனால் தன் மீதான நியாயத்தையும் அப்பாவிடமும் அம்மாவிடமும் சொல்கிறாங்க. முதல்ல விரும்பி இருந்தேன்ல, நீங்கள் தானே கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னு. இந்த சூழலில் ஊர்வசி பாத்திரத்துடைய கசினா வரக்கூடிய ஒரு பாத்திரம் வருது. அவங்க சிஸ்டராக இருக்காங்க, கன்னியஸ்திரியாக இருக்காங்க. அவங்க இந்த சண்டைக்கு நடுவில் ஒரு வார்த்தை விட்டுறாங்க. என்ன அப்படின்னா, கணவனாக இறந்து போனவனுக்கு முதல்ல இந்த டியூமர் இருந்திருக்கு, அதை மறைச்சி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கங்கிறது நாயகி பாத்திரத்துக்கு தெரிய வருது. அவங்க அதை காரணமாக வச்சுட்டு தன்னோட குற்றவுணர்வுகளிலிருந்து விடுபடுறாங்க, சண்டை போடுறாங்க. நான் இந்த அடக்கம் முடிஞ்சோடனே கட்டாயமாக போயிடுவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஊர்வசி என்ன சொல்கிறாங்கன்னா, இனி எனக்கு யாரும் இல்லை, நீயும் குழந்தையும் மட்டும்தான் இருக்க போகிறீங்க, அதனால் இந்த சொத்து முழுவதும், இந்த இடம், நிலம், வீடு எல்லாம் உன் பேரில் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தையும் இவர்களுடைய நல்லெண்ணத்தையும் பற்றி இன்னொரு பழைய முன்னாள் காதலன்ட்ட பேசும்போது அஞ்சு கேரக்டர், அதாவது பார்வதி அவர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க வீடு நிலமெல்லாம் கூட எனக்கு எழுதி வைக்கிறாங்கிறாங்க, அவங்களுடைய அன்பு எனக்கு ஒரு மாதிரி மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான துணியில் அதை சொல்லியிருப்பாங்க. இப்போ இங்கிருந்து போகிறத பார்வதி உறுதிப்படுத்திடுவாங்க. இங்கிருந்து நான் போயே ஆவேன், என் முன்னாள் காதலனோடு போயே ஆவேன்னு. ஏற்கனவே இந்த டியூமர் இருந்த ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத சண்டை போடும்போது, அது வரைக்கும் பார்வதிக்கு எதிராக பேசிகிட்டு இருந்த அப்பா கேரக்டரும் உடஞ்சிருது. ஏன்னா அவருக்கும் தெரியாமல் அவருடைய மனைவிக்கு மட்டும்தான் இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு. அவங்க எல்லாருமே ஒரு பெரிய வீடு, அதான் இந்த அரசியல் சமூக பொருளாதாரத்தில் இருக்கிற சிக்கல்னு நம்ம சொன்னோம். ஒரு சமூகம் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள், வர்க்க வேறுபாடு இருக்கும்போது கீழே இருக்கிறவங்க எப்படியாவது அங்கே போய் தப்பிச்சிடறதா அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த அம்மாவும் தன் மகளை இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு, இப்படி ஒருத்தருக்கு டியூமர் இருக்குன்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கங்கிற உண்மை அப்பாவுக்கு தெரிய வருது. அவர் மன வருத்தத்தோடு பெரிய அளவில் எதிர்ப்புகள் இல்லாமல் அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறாங்க. தன்னுடைய மகள் முன்னாள் காதலனோட போகிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. உள்ளுக்குள்ள பெரிய விருப்பம் இல்லை, மறுக்கவும் முடியாத சூழலில் அதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு காட்சிகள். இப்போது பார்வதி தன்னுடைய முன்னாள் காதலன்ட்ட கேட்குறாங்க, நம்ம போயிடலாம் அப்படின்னு. ஆனால் அவர் ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவுலையும், அந்த அம்மா எழுதி தரேங்கிற சொத்தை நீ எப்படியாவது எழுதிட்டு வந்துரு, அதை வாங்கிட்டு வந்துரு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஒரு அயற்சி தோணத்தான் செய்யுது நாயகிக்கு, என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு. இறுதியில் சடங்குகள் முடியுது, பழைய காதலன் வந்திருக்கான், ஊர்வசி நீ தனியாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகுது. மீண்டும் அந்த படகுல, ஏன்னா தண்ணி ஊர் முழுக்க இருக்கிறதுனால நிறைய காட்சிகளில் கணவன் மருத்துவமனையில் சேர்க்கறது, ஆட்கள் போகிறது, பிணத்தை அடக்கம் பண்ண கொண்டு போகிறதுங்கிறது எல்லாமே படகுகள் மூலமாக தான் நடக்குது. அந்த படகுல ஊர்வசி ஊர் தீர்மானிக்கிறாங்க. பார்வதி தன் முன்னாள் காதலனோடு செல்வதற்கு பைகளோடு நிற்கிறார். இறுதியில் என்ன முடிவாச்சு, எப்படி யார் யார் கூட போனால் என்ன நடந்துச்சுங்கிறது தான் இந்த படத்துடைய இறுதி கிளைமேக்ஸ். இந்த படம் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்குள்ள, ஜியாகிரபிக்கலாக ரொம்ப எல்லாம் பெருசாக இல்லை. முன்னாள் காதலனுடைய வீடுன்னு ஒரு இடம் காட்டப்படுது, அந்த வாசல், அப்புறம் தண்ணி சூழ்ந்து இருக்கக்கூடிய ஊர்வசி அவர் மகன் வாழ்ந்திருக்கிற அந்த வீடு, இப்படி ஒரு 2 இடம் தான் அதில் காட்டப்படுது. இந்த 2 இடத்துல நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த கேரக்டரோடு பயணம் படுற மாதிரி,
அந்த அவங்களுடைய வலி வேதனை நம்ம மனதையும் பாரமாக அழுத்துற அளவுக்கு காட்சிகள் வந்து மிட்டு வைடு க்ளோஸுன்னு, ஏன்னா வந்து ஒரு ஊரே தண்ணியாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு எவ்வளோ வைடாக காட்டுமோ அதையும் காட்டுறாங்க. உணர்ச்சிகளுக்கான முக்கியமான விஷயங்களில், வார்த்தைகள் பேசாத இடங்களில், முகபாவங்களில் அவங்க பேசும்போதுக்கான க்ளோஸ்அப் ஷாட்டு, மிட் ஷாட்டுன்னு சொல்லி மிக அற்புதமாக இந்த திரைக்கதையை பண்ணியிருக்காரு இயக்குனர். அதுக்கு முழுக்க முழுக்க அவருடைய அந்த கற்பனையை காட்சிப்படுத்துவதில் முழுக்க முழுக்க துணை நின்றிருக்கிறது ஸ்னேஹாத் ஜலாலுங்கிற கேமராமேன். கேமரா வந்து அவ்வளோ அழுத்தமாக ஒவ்வொரு பதிவையும் தேவையில்லாத ஃப்ரேமாக இல்லாமல் ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கு. அந்த காட்சிகளை வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம மனசை வந்து அந்த பாரம் அழுத்துதுங்கிற அளவுக்கு காட்சிப்படுத்தப்பட்டதுலையும் மிக தெளிவாக மிக நேர்த்தியாக ஸ்னேஹாத் ஜலீல் பண்ணியிருக்கார். பின்னணி இசை சுஷின் ஷியாம்ங்கிறவர். பின்னணி இசையிலையும் வந்து நமக்கு எங்கேயுமே துருத்தல் இல்லாத மாதிரி என்னென்ன காட்சிகள் எந்தெந்த இடத்துல மௌனமாக இருக்கணுங்கிற வரைக்கும் தெளிவாக பார்த்து ஒரு மீட்டரில் இந்த படம் பண்ணியிருக்காரு சுஷின் ஷியாம். முகமது பாபாங்கிறவர் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்ஷனும் மிக நேர்த்தியாக அந்த பழைய வீடுகளுடைய அந்த பாரம்பரிய வீடுங்கிற அந்த இதுக்கான ஊஞ்சல், இந்த மாதிரி சில பொருட்கள் அதுக்கான விஷயத்தோடு அது ரெஸ்டாக இருக்குங்கிறது அந்த அளவுகோலில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்ஷனும் இதில் ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. ஒரு ரொம்ப நேர்த்தியான ஒரு நல்ல படம், ஒரு சமூகத்தின் ஒரு பெரிய வலியை அதே சமயத்தில் ஒரு ஃபீல் குட் மூவியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த படம் பார்க்கும்போது கிடைக்கும். அமேசான் பிரைமில் இந்த படம் இருக்குது. படம் பார்த்து முடிக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய சமூக அழுத்தங்கள், ஒரு பெண் குறிப்பாக வர்க்கமாக பின்தங்கி இருக்கிற ஒரு குடும்பத்தின் பெண்ணுக்கு எவ்வளோ அழுத்தமாக இருக்குது அப்படிங்கிறது, அதை அவளை சுற்றி இருக்கிற ஆண்களால் அது எவ்வளோ நேசிப்பு கொடுத்தா கூட அவருக்கு கூட இங்கே இருக்கிற அவனுடைய சூழல் காரணமாக கூட இருக்கலாம், அவன் கொடுக்கும் அழுத்தம், அதாவது அந்த சொத்தை வாங்கிட்டு வாங்கங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே ஒரு பெண்ணை எவ்வளவு அழுத்தம் கொடுக்குதுங்கிறது இந்த படம் வந்து இந்திய சமூகத்தின் பெண்களை, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட வர்க்கத்து பின்தங்கிய வர்க்கத்து பெண்களின் வலியை ரொம்ப மிக நேர்த்தியாக பதிவு பண்ணியிருக்கு. அவசியம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.